வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுகவின் கூட்டணி படுதோல்வி, ஸ்டாலினை விரட்டி அடித்த மக்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 5 ஆண்டுகள் திமுகவின் ஆட்சி, மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாத திமுக ஆட்சி. 10 ஆண்டுகள் திமுக ஆட்சியிலேயே இல்லை. ஆனாலும் 3.5% வித்தியாசத்தில்தான் திமுக வெற்றியடைந்தது. முழுமையான ஆதரவு அப்பொழுதும் அதிமுகவிற்கு தான் இருந்துள்ளது. ஆனால் இப்பொழுது 5 முனை போட்டி, அதிலும் குறிப்பாக விஜய் அவர்களது வருகை திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட 25 கட்சிகளுடன் கூட்டணியில் திமுக இருந்தாலும் இந்த தேர்தல் திமுகவிற்கு பாதகமாகத்தான் மாறும். 10 நிறுவனங்கள் நடத்திய கருத்துக்கணிப்பில் திமுக இந்த முறை வெற்றியடைவது கடினம்தான் என்றும், அதிமுக தலைமையிலான ஆட்சியை அமைக்கும், ஆனால் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பது கடினம். விஜய் அவர்களது ஆதரவுடன் விஜய்க்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மக்கள்தான் இறுதி எஜமானர்கள் என்பதை ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுதுதான் நினைத்து கொண்டு ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் வீடு வீடாக சென்று டீக்கடையில் நின்று டீயை குடித்து கொண்டு பிரச்சாரங்களை செய்து வருகிறார். மக்கள் மழையிலும் புயலிலும் தத்தளித்து கொண்டபோது எதிர்க்கட்சியினர்கள் அப்பொழுது ஆட்சியில் கஜானாவை முழுமையாக காலி செய்து விட்டார்கள் என்று கூறினார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் மெரினாவில் கடற்கரையில் பேனா சின்னத்தை வைப்பதற்கான ஒரு ஆலோசனையும் மத்திய அரசிடம் அனுமதி பெறுவதற்கு சுமார் 1000 கோடி செலவு செய்ய நிதி கேட்டிருந்தார். அதாவது கலைஞருக்கு பேனா சிலை வைப்பதற்கு எதற்கு 1000 கோடி என்ற ஒரு கேள்வியும் எழுகிறதல்லவா? அதேபோல் சட்டமன்றத்தில் நேரடியாக விவாதத்தை மக்கள் பார்ப்பதற்கான அந்த பிரத்யோக தொலைக்காட்சியை நேரலையை ஒளிபரப்புவதற்கு 1 கோடி தான் ஆகும். ஆனால் அதற்கு கூட கஜானாவில் பணமில்லை என்று சட்டப்பேரவையிலேயே ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். ஆனால் திருச்சியில் KN நேரு அவர்களது தலைமையில் சுமார் 24 கோடி செலவில் மாநாடு நடத்தப்பட்டது. அந்த 1 கோடி ரூபாயை நன்கொடையாக KN நேரு அவர்களிடம் கேட்டிருந்தாலே அவரே கொடுத்திருப்பார், மக்களும் நேரலையே பார்த்திருப்பார்கள். ஆனால் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியினர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலை தெரிவிக்க முடியாத சூழல் உருவானால் அவமானமாகிவிடும், தேர்தலில் தோல்வியடைந்து விடும் என்ற அச்சத்தின் காரணமாகவே அப்படி ஒரு நிலைமையும் உருவானது. சரி, 234 தொகுதிகளில் 10 நிறுவனங்கள் நடத்திய கருத்துக்கணிப்பில் அதிமுக தலைமையிலான கூட்டணியே வெற்றிக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும், விஜய் அவர்களுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும், திமுகவின் தோல்விற்கு அமைச்சர்களும் அதே சமயம் விஜய் அவர்களது வருகையும் தான் முக்கிய காரணம் என்றும் கருத்துக்கணிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. இது சரியா தவறா என்பதை மக்களாகி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.